நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏறக்குறைய ஜெயிச்ச ஆட்டம்ங்க இது. ஆனால் கடைசி நேரத்தில் நடந்த ஒரு சில தவறுகள், முக்கியமாக ருத்ராஜ், அதுக்கப்புறமா பஞ்சாப் அணி அவங்க செஞ்ச விஷயத்தால் இந்த ஜெயிக்க வேண்டிய ஆட்டத்தில் இப்போ நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிக்க முடியாமல் கடைசி நேரத்தில் கடைசி வரைக்கும் பரபரப்பாக நடந்த இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே அணி ஜெயிக்க முடியாமல் இப்போ தோல்வி அடைகிறாங்க. ஸோ அப்படி நம்ம சிஎஸ்கே அணி என்னென்ன தவறுகள் செய்தாங்க, ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய ஆட்டத்தை கடைசி நேரத்தில் இப்படி ஜெயிக்க முடியாமல் கோட்டை விடுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற முழு விவரம், அதே போல் இந்த ஆட்டத்தினுடைய ஹைலைட்ஸையுமே இந்த வீடியோவில் இப்போது பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ருத்ராஜ் அவர் திரும்பவும் டாஸ் தோத்துட்டார். ஸோ டாஸ் ஜெயிக்கிற டீம் அவங்க முதல்ல போலிங் போடுவாங்க, இரண்டாவதாக ரன் சேசிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால பஞ்சாப் ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே அணியை பேட்டிங் பண்ண வச்சுட்டாங்க. இதன் காரணமாக ஃபஸ்ட்டு ஓப்பனராக வந்த நம்ம சிஎஸ்கே அணி பக்கம் ருத்ராஜ், அதுக்கப்புறமா சஞ்சு சாம்சன். இதில் சஞ்சு சாம்சன் இன்றைக்காவது சிஎஸ்கே அணியின் ஹோம் கிரவுண்டு நல்லா விளையாடுவார் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் சஞ்சு சாம்சன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி பேட்டிங் பண்ணாமல் 7 ரன்லேயே அவுட் ஆகி அதிர்ச்சியை கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறமா வந்த சிஎஸ்கே அணியின் இளம் பிளேயரான ஆயுஷ் மாத்ரே இன்றைக்கி இது வரைக்கும் நம்ம சிஎஸ்கே அணிக்காக அவர் விளையாடாத மிகப்பெரிய ஒரு அற்புதமான இன்னிங்ஸை கொடுத்தாரு. முக்கியமாக பவர் பிளே முடியறதுக்குள்ளேயே சிஎஸ்கே அணியின் ஸ்கோர் பார்த்திங்கன்னா ஓவருக்கு அந்த 10 ரன் ரேட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரி பவர் பிளே முடிகிற வரைக்கும் சிஎஸ்கே அணியின் ஸ்கோரை நல்லாவே உயர்த்தினார் ஆயுஷ் மாத்ரே. 10 குறைக்கு மறுமுனையில் ருத்ராஜ் அவர் சிங்கிள் எடுத்து ஆயுஷ் மாத்ரே அவருக்கு சான்சஸ்களை கொடுத்துக்கிட்டே இருந்ததால் ரொம்ப வேகமாக ஆயுஷ் மாத்ரே அவருடைய அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணார். ஸோ கம்ப்ளீட் பண்ணி கண்டிப்பாக ஆயுஷ் மாத்ரே செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் 73 ரனில் ஆயுஷ் மாத்ரே அவுட் ஆகிறாரு. 5 சிக்ஸர்கள் 6 4 அடித்து அற்புதமான இந்த இன்னிங்ஸை விளையாண்டு சிஎஸ்கே அணியின் ஸ்கோரை உயர்த்த மிடில் ஓவர்களில் ரொம்ப உதவியாக இருந்தார் ஆயுஷ் மாத்ரே. ஸோ ஆயுஷ் மாத்ரே அவர் அவுட் ஆன அடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தார் ருத்ராஜ். கடைசி நேரத்தில் டேக் ஆன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ருத்ராஜ் திடீர்னு பார்த்தீங்கன்னா செஹல் பாலில் சிக்ஸர் அடிக்க ஆசைப்பட்டு ருத்ராஜ் 28 ரனில் விக்கெட்டை இழக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா கார்த்திக் சர்மா, சிவம் துபே 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. இதில் சிவம் துபே அதிரடியாக விளையாண்டு சிஎஸ்கே அணியின் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா அவரை உயர்த்துறாரு. ஆனால் கார்த்திக் சர்மா அவர் தான் பார்த்தீங்கன்னா LBWவில் சிக்கி ஒரே ஒரு ரனில் அவுட் ஆகிட்டார். ஆனால் அதுக்கப்புறமா சர்ஃப்ராஸ் கான், சிவம் துபே 2 பேருமே சிஎஸ்கே அணியின் ஸ்கோரை 200 ரன்னை நோக்கி வேகமாக கொண்டு போகிறாங்க. இதில் சர்ஃப்ராஸ் கான் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் பவுண்டரி அடித்தார் சிஎஸ்கே அணிக்காக. ஒரு சிக்ஸரை கூட அற்புதமாக அடித்தார். இதனால் சர்ஃப்ராஸ் கான் 12 பந்து தான் அவர் ஃபேஸ் பண்ணார். ஆனால் எடுத்த ரன்கள் பார்த்தீங்கன்னா 32. சிஎஸ்கே அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்த பிரசாந்த் வீர் கொஞ்சம் புது மேட்ச், புது டெபியூட் பிளேயர் நம்ம சிஎஸ்கே அணிக்காக கொஞ்சம் தடுமாற்றமாக தான் விளையாண்டார். 7 பந்து விளையாண்டு 6 ரன் தான் எடுத்தார் பிரசாந்த் வீர். ஆனால் கடைசி ஓவரில் கம்ப்ளீட்டாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளே வச்சுக்கிட்ட சிவம் துபே 20வது ஓவர் முழுசாக விளையாண்டார். அந்த ஓவர்லேயுமே சில பவுண்டரிகள் வரிசையாக பார்த்தீங்கன்னா அடித்தார் சிவம் துபே. இதனால் நம்ம சிஎஸ்கே அணியின் ஸ்கோர் 200 தொடுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் கடைசி ஓவரில் சிவம் துபே ஒரு 14 ரன் எடுத்தார். 3 4 எல்லாமே அடித்ததால் நம்ம சிஎஸ்கே அணியின் ஸ்கோர் கிட்டத்தட்ட 209 ரன்கள் எடுக்கிறாங்க. சிவம் துபே அவரும் நல்ல ஒரு கேமியோ ரோல் பேட்டிங் விளையாண்டார். 45 ரன்கள் எடுத்ததால் சிஎஸ்கே அணி கடைசியாக 209 ரன்கள் எடுக்கிறாங்க 20 ஓவருக்கு. ஸோ இந்த ஸ்கோர் பார்த்திங்கன்னா நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் நல்ல ஸ்கோர். நிச்சயமாக பார்த்திங்கன்னா நல்ல பந்து போட்டு நல்ல ஃபீல்டிங் பண்ணால் நிச்சயமாக இந்த ஆட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல பேட்டிங் பிச்சாக இருக்குது. இரண்டாவது பேட்டிங் பண்ணுறவங்க நிச்சயமாக இந்த ரன்னை எடுக்கக்கூடிய ஒரு ரன்னாக இருக்குது. அப்படிங்கிறதால சிஎஸ்கே நல்லா பந்து போடணும், நல்லா ஃபீல்டிங் பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம சிஎஸ்கே பார்த்திங்கன்னா ரன்னை டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ பஞ்சாப் அணி பக்கம் ஆர்யா, அதுக்கப்புறமா பிரப்சிம்ரன் 2 பேருமே ஓப்பனராக வராங்க. ஸோ ஆர்யா கடந்த ஆண்டு ஐபிஎல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக செஞ்சுரி அடித்தவர். பிரப்சிம்ரன் அவரும் அதிரடியாக விளையாடக்கூடியவர். இந்த ரன்னை சேசிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க 2 பேருமே. ஸோ ஃபஸ்ட்டு ஓவரில் இருந்தே பார்த்தீங்கன்னா 2 பேருமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னா ஓவருக்கு ஓவர் பார்த்தீங்கன்னா ரன்னு தாறுமாறாக வருது. ஃபஸ்ட்டு ஓவர்லேயே 14 ரன் எடுக்கிறாங்க கலீத் அகமத் ஓவரில். அடுத்து மேத்யூ ஹென்ரி போடுறாரு 2வது ஓவர். அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 20 ரன். அடுத்து 3வது ஓவரில் ஒரு 9 ரன், 4வது ஓவரில் 12 ரன் அப்படின்னு பிரப்சிம்ரன், ஆர்யா 2 பேருமே சிஎஸ்கே அணியின் போலர்களை பிரித்து மேய்ஞ்சி எடுக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா 5வது ஓவர் மேத்யூ ஹென்ரி போடுறாரு. அந்த ஓவரில் ஆர்யா பார்த்தீங்கன்னா அவர் சிக்ஸர் அடிக்க ஆசைப்பட்டு க்ளீன் பவுல்டு ஆகிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு 60 ரன் எடுத்திருக்காங்க 5வது ஓவர்லேயே பஞ்சாப் அணி. அப்போ தான் முதலாவது விக்கெட்டே நம்ம சிஎஸ்கே அணிக்கு அதிர்ஷ்டம் போல் கிடைக்குது.
ஸோ அப்படி விக்கெட் கிடைச்சாலும் அதுக்கப்புறமா அங்கே உள்ளே வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானோலி. கடந்த ஆட்டத்தில் பஞ்சாப் அணி அவர் ஜெயிக்க வச்ச கானோலி இந்த ஆட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருமே சிக்ஸர்கள் பவுண்டரிகளை அசால்ட்டாக சிஎஸ்கே பவுலர்களை பிரித்து மேய்ஞ்சி அசால்ட்டாக அடிக்கிறாங்க. ரன்னும் வேகமாக வந்துகிட்டு இருக்க. ஸோ அந்த நேரத்தில் நடந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலிமா பிரப்சிமரன் பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டவசமாக அவர் ரன் அவுட் ஆகிறாரு. அவர் ரன் அவுட் ஆனதுக்கப்புறமா கானோலி அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவரும் தன்னுடைய விக்கெட்டை இழக்கிறாரு. ஸோ இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கே அணி மேட்ச் கேம் மொமெண்டமுக்கு உள்ளே வராங்க. சிஎஸ்கே அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஸ்ரேஷ் ஐயர், நெஹல் 2 பேருமே பயங்கரமான பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. இதில் ஸ்ரேஷ் ஐயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த கொஞ்ச நேரம் அப்படியே பம்மிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா சிக்ஸராக ஸ்ரேஷ் ஐயர் அவர் பங்குக்கு அவரும் நம்ம சிஎஸ்கே போலர்களை உரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால் அடிக்க வேண்டிய அந்த ரன் ரேட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கிடுன்னு பஞ்சாப் அணிக்கு குறையுது. கடைசி 5 ஓவருக்கு 47 ரன் மட்டுமே தான் பஞ்சாப் அணி எடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஸோ இதனால் அண்டர் ப்ரெஷருக்கு சிஎஸ்கே அணி தள்ளப்படுறாங்க. மேலும் ருத்ராஜ் அவரும் பார்த்தீங்கன்னா போலர்களை மாற்றுறாரு, ஃபீல்டர்களை மாற்றுறாரு. ஒன்றுமே பண்ண முடியல. சேஷ் ஐயர் அவர் பங்குக்கு ஆரம்பத்தில் மெதுவாக விளையாண்ட மனுஷன் அதுக்கப்புறமா அவர் 6-4 அடித்து அவரும் பார்த்தீங்கன்னா 26 பந்துக்கு 50 கம்ப்ளீட் பண்ணுறாரு சேஷ் ஐயர். சிஎஸ்கே போலர்கள் அவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றுமே நடக்கலை. கடைசியாக பஞ்சாப் அணி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 210 ரன் சேசிங் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பெருசாக கஷ்டப்பட்ட மாதிரியே இல்லை. நம்ம சிஎஸ்கே 209 ரன்கள் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனால் பஞ்சாப் ரன் சேசிங் அப்படி இல்லை. கடைசியாக இந்த மேட்ச்சில் பஞ்சாப் ஜெயிக்கிறாங்க. இப்படி ரொம்ப ஈஸியாக இந்த வெற்றியின் டார்கெட்டை பார்த்தீங்கன்னா, அதாவது ரன் சேசிங் பண்ணுறப்ப பெருசாக கஷ்டப்பட்டு பஞ்சாப் அணி ரன் சேசிங் பண்ண மாதிரி இல்லை. நம்ம சிஎஸ்கே போலர்கள் கூட பெருசாக யாருமே பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பேட்டர்கள் அவங்க மேலே ப்ரெஷரையும் போடலை. முக்கியமாக நிறையா மிஸ்ஃபீல்டிங் எல்லாமே பண்ணுறாங்க. கேப்டனான ருத்ராஜ் அவரால் கரெக்டான ஃபீல்டிங் அவர் செட் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ரொம்ப ஈஸியாக பஞ்சாப் அணி அவங்க அடித்த 4 பவுண்ட்ரிகள் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக அடிக்கிறாங்க. ஃபீல்டிங் கூட பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி லைனில் போய் விழுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பால் 4 போயிடுது. கேட்சுகள் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான கேட்சை கன்வெர்ட் பண்ணி கேட்சாக மாற்றிருக்கலாம். அப்படிப்பட்ட கேட்சுகள் கூட பார்த்தீங்கன்னா 1-2 வருது. ஆனால் அதை கேட்ச் பிடிக்க முடியாமல் கஷ்டமான கேட்சாக ட்ரை பண்ணாமல் சிஎஸ்கே பிளேயர்கள் கேட்சை அதை கன்வெர்ட் பண்ணாமல் மிஸ் பண்ணுறாங்க. இப்படி நிறைய விஷயம் சிஎஸ்கே பிளேயர்கள் செய்ததால் நிச்சயமாக ஒரு நல்ல டஃப் கண்டிப்பாக கொடுத்துருக்க முடியும் பஞ்சாப் அணிக்கு எதிராக. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ரன் சேசிங்காவது கடைசி வரைக்கும் மேட்சை நகர்த்தி கொண்டு போயிருக்க முடியும். அப்படி எதுவும் செய்யாமல் அவங்களுக்கு ஒரு ஈஸியான வெற்றியை நம்ம சிஎஸ்கே இந்த மேட்ச்சில் இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஒரு கட்டத்துலலாம் 3 விக்கெட்டுகள் போட்டுன்னு விழுந்ததால் ஆட்டத்தினுடைய அந்த மூமெண்ட்டுக்கு உள்ள சிஎஸ்கே வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனாலுமே கடைசியாக சிஎஸ்கே அணி ஜெயிக்க முடியாமல் இந்த மேட்ச்சில் திரும்பவும் தோல்வி அடைகிறாங்க. பேக் டு பேக் 2வது தோல்வியை தழுவுறாங்க. ஸோ சிஎஸ்கே இப்போ திரும்பவும் பேக் டு பேக் 2வது தோல்வி. 209 ரன்கள் அடிச்சுமே கூட அந்த ரன்னை நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் டிஃபெண்ட் பண்ண முடியாமல் சிஎஸ்கே தோற்றுருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.